ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் பல்லாவரம் சந்தையில் வெறும் ரூ. 500க்கு இந்த சோனி சப்வூஃபர் வந்து நான் வாங்கியிருக்கேன். என்னால் அங்கே டெஸ்ட் பண்ண முடியல. ஏன்னா வந்து பவர் கொடுத்தா இந்த டெஸ்ட் பண்ணணும். அது இல்லாமல் இதில் வந்து சம் ஃபால்ட்லாம் இருக்குது. அந்த ஃபால்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி இந்த வீடியோவிலே வந்து இந்த சப்வூஃபரை சூப்பராக நம்ம வந்து ஒர்க் பண்ணி வச்சு காட்ட போகிறோம். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதாங்க சோனி சப்வூஃபர்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இந்த பேஸ் மட்டும் வரும். நம்ம ஃப்ரண்ட்டு சரவுண்டு சென்டர்லாம் தனியாக ஸ்பீக்கர்ஸில் வச்சு நம்ம வந்து கேட்கலாம். இதை வந்து ரெண்டு வகையாக பிரிப்பாங்க, ஆக்டிவ் சப்வூஃபர், பேசிவ் சப்வூஃபர் சொல்லிட்டு. ஆக்டிவ் சப்வூஃபர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஆம்பிளிஃபையர் போர்டு, அப்புறம் வந்து வால்யூம் கண்ட்ரோலரு எல்லாமே இருக்கும். இது போல் பின்னாடி 2 சிக்னல் மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும் இன்புட்டில், அது பூஸ்ட் பண்ணி கொடுத்துரும். பேசிவ்னா அதுக்குள்ளே வந்து வெறும் ஸ்பீக்கர் தான் இருக்கும். ஸோ இது வந்து ஆக்டிவ் சப்வூஃபர். இதை பாருங்கள், இன்புட்னு இருக்குது லெஃப்ட் ரைட்டு. இதில் வந்து ஜஸ்ட் நீங்கள் சிக்னல் மட்டும் கொடுத்தீங்கனாலே போதும். ஃப்ரண்ட்டில் நீங்கள் வால்யூம் வச்சிங்கன்னா வெறும் அந்த லோ பாஸ் ஃபில்டர்னு ஒரு ஆம்பிளிஃபையர் உள்ள வச்சுருப்பாங்க. இந்த லோ பாஸ் ஃபில்டர் என்ன பண்ணோன்னா வெறும் வந்து இந்த பேஸ் ஃப்ரீக்வன்சியை மட்டும் கொடுக்கும், நல்ல பேஸ் கிடைக்கும். அது இல்லாமல் இதில் லெஃப்ட் ரைட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், 4 ohms சொல்லிட்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இதில் லெஃப்ட் ரைட்டும் கனெக்ட் பண்ணலாம். 2:1 சப்வூஃபர்னு நினைக்கிறேன். எனக்கு நல்ல ப்ரைஸ்க்கு கிடச்சிது பல்லாவரம் சந்தையில். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள். இது மேட் இன் மலேசியா வேறு போட்டிருக்கு. நல்ல இம்போர்ட்டட் செட்டு தான். இது வந்து பவர் சப்ளை 230 வோல்ட் பவர் சப்ளை இதில் கொடுக்கணும். கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து வெறும் இந்த இன்புட்டில் சிக்னல் மட்டும் கொடுத்தீங்கனாலே போதும், நல்ல பேஸ் மட்டும் பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ இதில் என்ன ஃபால்ட்டு தெரியல. இதை வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் போட்டிருக்காங்க. நம்ம இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து டிஸ்மேண்டில் பண்ணி இதுக்குள்ளே இருக்கிற ஃபால்ட்டு என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். பேக் டோரை ஓப்பன் பண்ணிங்கன்னா இது போல் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து 2 பிசிபி இருக்குது. இதில் டிரான்ஸ்ஃபார்மரே கிடையாது. ஏன்னா வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது கீழே வந்து பாருங்கள் எஸ்எம்பிஎஸ் இருக்கும். இதை வந்து லெஃப்ட் ரைட் இன்புட் கொடுக்குறோம்ல அந்த பின்னு, அது டேரெக்டாக வந்து இந்த கிளாஸ் டி ஆம்பிளிஃபையருக்கு போகும். ஸோ இந்த கிளாஸ் டி ஆம்பிளிஃபையரில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து 2:1 3 ஆம்பிளிஃபையர் போர்டு இருக்குது, 3 ஆம்பிளிஃபையர் ஐசி இருக்குது. ஃப்ரண்ட்டில் நம்ம வைக்கிற வால்யூம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் ஆகிற இந்த கேபிளில் வந்து கனெக்ட் ஆகும். ஸோ இது வந்து எஸ்எம்பிஎஸ்க்கு சப்ளை போகுது இந்த ஆம்பிளிஃபையருக்கு. இதான் வந்து எஸ்எம்பிஎஸ். இதில் எங்கன்னா வந்து பஸ்ட்டாக இருக்கா இல்லை எரிஞ்சு போயிருக்கான்னு நம்ம பார்க்கணும். இன்னும் ஃபால்ட்டால் இது வந்து ஒர்க் ஆகலைன்றது இப்போ நமக்கு தெரியும். இந்த கெப்பாசிட்டரு, இந்த ரெகுலேட்டரு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாம் தான் மெயினாக வந்து இந்த எஸ்எம்பிஎஸ்சில் போகும். இதெல்லாம் செக் பண்ணி பார்த்தா எல்லாம் நல்லா தான் இருக்குது, எந்த இஷ்யூவும் இருக்கிற மாதிரி தெரியல. இது வந்து லெஃப்ட் ரைட் அவுட்புட்டு. இது 2:1. ஸோ லெஃப்ட் ரைட்டு டோட்டலாக பாருங்கள் 3 ஐசி இருக்குது இந்த ஹீட் சிங்க் அடியில். ஒரு சப்வூஃபருக்கு லெஃப்ட் ரைட்டுக்கு. ஸோ இதை லெஃப்ட் ரைட் கனெக்ட் பண்ணால் கூட கேட்கும்னு நினைக்கிறேன். வேறு என்ன ஃபால்ட்டு இதில் நம்ம பார்க்கலாம். க்ளோஸ்அப்பில் பார்த்தா வந்து நீட்டாக தான் இருக்குது கண்டிஷனில். எனக்கு தெரிஞ்சு இதில் எந்த ஃபால்ட்டும் இல்லை, இது அப்படியே போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சில பை லக்கில் இந்தமாரி கூட கிடைக்கும். ஸோ எனக்கு சின்ன வயசில் வந்து கம்ப்யூட்டர் மதர் போர்டே கிடச்சிருக்கு, பர்ஃபெக்டான கண்டிஷனில் இருந்தது. ஸோ இந்த 2 காயில் வந்து ப்ரைமரி செகண்டரின்னுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அதில் இருக்கிற மாஸ்ஃபெட்டு, அப்புறம் இது வந்து சோக்கிங் டிரான்ஸ்ஃபார்மர் சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே வந்து நல்லா தான் இருக்குது. நான் ரொம்ப க்ளோஸ்அப்பில் கூட வச்சு பார்த்துட்டேன். எந்த கெப்பாசிட்டரும் வெடிக்கல, எந்த டயோடும் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ட் ஆகலை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ டேப் அடிச்சு வச்சுருக்காங்க இந்த இடத்துல மட்டும். இது ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த சப்வூஃபருக்கு வர கனெக்ஷனு. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாகவே எந்த டேமேஜும் இல்லைங்க பேக் சைடில். ஸோ நம்ம ஃப்ரண்ட்டில் பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த வால்யூம் கண்ட்ரோல் ஜாகுன்னு இருக்குல்ல, இதுதான் வந்து மாஸ்டர் வால்யூம்னு நினைக்கிறேன். இது வந்து பவர் ஆன் ஆஃப். இது வந்து பேஸு ட்ரெபிள் இன்புட் செலக்ட் பண்ணுறது, அதாவது நம்ம பேக்கில் கொடுக்கலாமா ஃப்ரண்ட்டில் கொடுக்குமா சொல்லிட்டு இதில் பேஸ் வரும். இந்த சப்போட பேஸ் வந்து ஃப்ரண்ட்டில் வரும். அதுக்கு வந்து ஒரு வென்டிலேஷன் வச்சுருக்காங்க. ஸ்பீக்கரும் நல்லா தான் இருக்குது, எந்த டேமேஜும் ஆகலை. ஸ்பீக்கரில் எந்த கண்டிஷன் இதுவும் ஆகலை. ஸோ மேபி இது வந்து அப்படியே எடுத்து போட்டாங்கன்னு நினைக்கிறேன். மியூட்டுக்கு மட்டும் ஒரு லைட் வச்சுருக்காங்க, பவருக்கு ஒரு லைட் இண்டிகேஷன் இருக்குது. ஸோ நல்ல நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷனில் இருக்குது இந்த சப்வூஃபரு. பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது, எங்கேயும் டேமேஜ் ஆகலை, டென்ட்டும் ஆகலை. எஸ் மாஸ்டர் சொல்லிட்டு போட்டிருக்காங்க, கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிஜிட்டல் ஆம்பிளிஃபையர்னு போட்டிருக்காங்க அதுக்குள்ளே. ஏன்னா வந்து கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் வந்து டிஜிட்டல் ஆம்பிளிஃபையர் தான் சொல்லுவாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அது எஸ்எம்பிஎஸில் வேலை செய்யும். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர்லாம் இருந்ததுன்னா அது வேறு டைப்பு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவ் ஸ்பீக்கர் சிஸ்டம் போட்டிருக்காங்க. நான் தான் சொன்னால ஆக்டிவ் சப்வூஃபர்னால் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆம்பிளிஃபையர்லாம் இருக்கும். இது வந்து ஆர்எஃப் சிக்னல். இதில் வந்து ரிமோட்லி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம், மேனுவலும் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு ஒரு ஆர்எஃப் சிக்னலாக வச்சுருக்காங்க. இன்புட்டு, அப்புறம் வந்து ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. இது வந்து இன்புட் இங்கேயே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், பேக்காக ஃப்ரண்ட்டாக சொல்லிட்டு. இது வந்து பவர் பட்டன். இது வந்து மெயின் வால்யூம். சில இதில் இந்த வால்யூம் கண்ட்ரோலில் டேமேஜ் ஆகிருக்கும். வால்யூம் கண்ட்ரோலில் ஒன்றும் டேமேஜே ஆகலை, எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் இது வந்து என்ன இஷ்யூஸ் இருக்கா சொல்லிட்டு. வால்யூம் வச்சோன்னே இது போல் ஒரு பியூட்டிஃபுல்லான வந்து ஒரு சுற்றி லைட் எரியுது. நம்ம கண்ட்ரோல் வைக்க வைக்க அது வந்து கரெக்டாக கிராஜுவலாக ஏறுது.
இறங்குது பாருங்கள். நல்லா இருக்குது, சூப்பராக, எந்த விஷயம் இல்லை, பர்ஃபெக்டாக வேலை செய்யுது. எனக்கு வந்து லக்கில் இது கிடச்சிது. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே நண்பர்களே, மற்றொரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம். பாய்.